டானின் இப்போ வந்து முகத்துக்கெல்லாம் வந்து சுருக்கம் இருக்கு, கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம், டீ டிகாக்ஷன் இஸ் வெரி குட். ஆமா. இப்போ இத வந்து டீ டிகாக்ஷன் எடுத்து அத வந்து அந்த டானின் வந்து தலைக்கு வந்து பளபளப்பு, அதோட எலுமிச்சம்பழ ஜூஸ். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் எசென்ஷியல் ஆயில்னாக்கா நீங்கள் யூ ஆர் நாட் ஷுர், பட் வேறஸ் நீங்கள் வந்து அதே வந்து செம்பருத்தி இலையும் பூவையும் சேர்த்து நீங்கள் ஒரு எண்ணெயில் காய்ச்சி தடவிக்கும் போது டெஃபினட்டாக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி செய்கிறோம், நீங்களே செஞ்சுக்கிறீங்க. இது அதோட எஃபெக்ட் வந்து அது கொடுக்குற ஒரு நல்ல மிருதுத்தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஃபினட் அப்படிங்கிறது, அதனால வந்து எந்த அட்வர்ஸ் எஃபெக்டும் வராதுங்கிறதுக்கு 100% நீங்களே கேரண்டி. இன்னொன்று நம்ம காய்ச்சும் பொழுது கண்ணு முன்னாடி வந்து இந்த பசுமை மாறாம எடுத்து வைக்கிறது எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணி. ஸோ அதில் அது என்ஷூர் பண்ணுறது யாருன்னாக்கா செய்கிறவங்களே. சி நோபடி நீட்ஸ் டு என்ஷூர் யூ ஆர் என்ஷூரிங் யுவர் செல்ஃப். அது மாதிரி அது. இப்போ வந்து அந்த டீ வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். மீன் டைம் இன்னும் என்ன ஒரு கண்டிஷனர்ஸ் அப்படிங்கிறதுல வெந்தயம். இப்பதான் நீங்க பொடி ஒன்று எடுத்திருக்கீங்க, இது வரைக்கும் எல்லாம் ஜெல். வெந்தய பவுடர் வந்து என்னன்னாக்கா இத பவுடர் ஃபார்ம்ல இருந்தா கூட இது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு அது வந்து நல்ல பாயிலிங் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணினா அது பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல குழ 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 ஜெல்லாட்டம் வந்துடும். அதை அப்படியே போட்டு தலையை ரின்ஸ் பண்றது. ஒட்டிக்காத தலையில அது சொல்றேன், ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்க நிறைய போட்டு பேக் போட்டாதான் இந்த மாதிரிலாம் ஆகும். பெரஸ் இது வந்து கொஞ்சமா போட்டு நிறைய பாயிலிங் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்க வந்து போடும்போது இட் கிவ்ஸ் அ ரியல் வெந்தயத்தோட என்னென்ன மருத்துவ குணமோ அது எல்லாமே வந்து ஸ்கேல்ப்புக்கு கிடைச்சு ஸ்கேல்ப் கெட்ஸ் த பெஸ்ட் கண்டிஷனிங் எஃபெக்ட். ஸோ வெந்தய பவுடரை பிளெயினா அப்படியே வந்து பாயிலிங் வாட்டரோட மிக்ஸ் பண்றது ஒரு கண்டிஷனர். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து துளசி. ஓகே. துளசியை வந்து நல்லா அரைக்கிறது, அரைச்சிட்டு சாறு எடுக்கிறது. அது வந்து ஒரு கப் அந்த அளவுக்கு சாறு எடுத்துட்டீங்களே வச்சுக்கோங்களேன். அந்த துளசி சாறுல வந்து நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், துளசி சாறை மட்டும் அப்படியே எடுத்து தலையில தேய்ச்சிட்டு ஜஸ்ட் லீவ் இட். முதல்ல வந்து தலையை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துளசி சாறை எடுத்து தலை பூரா அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டை பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து அலசின்னு வந்துட்டீங்கன்னாக்கா ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அது வந்து வியர்வையினால வர ஒரு ஸ்டிங்க் அதுவும் வந்து எடுத்துரும். ப்ளஸ் அதனால வந்து உங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் ஆயிலியாக இருக்கும்போது இது சாஃப்ட்னஸையும் கொடுக்கும், ப்ளஸ் ஆயிலையும் எடுக்கும். வெரி குட். ஓகே. ஸோ இந்த துளசி சாறை வந்து அரைச்சு அதை எடுத்து அதை செய்யறது ஒன் வே. இன்னொன்று என்னன்னா இந்த ஓம வாட்டர், ஓமத்தை கொதிக்க வச்சு இந்த வாட்டர், ஓகே, ஓமத்தை வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் இட். ஓகே, அதுதான் ஓம வாட்டர். அதை நம்ம வந்து ரியலா செஞ்சு நம்ம ஓமத்தையே கொதிக்க வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற ஓம வாட்டர். அந்த ஓம வாட்டரும் அகெயின் வந்து நீங்க கொஞ்சம் கூட வந்து எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்துக்கலாம். அது ரெண்டையுமா கலந்து தலைக்கு போட்டுக்கும் போது இது என்னன்னாக்கா ஓமம் வந்து கோல்டு ரிலேட்டடா எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஃப்ளூயிட் வாட்டர் ரிட்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முடி கொட்டுறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஓம வாட்டர், துளசி சாறு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் எதனால வந்தாலும் நம்மளுக்கு வந்து தலையில நீர் கோத்துக்காது. த மெயின் பர்பஸ் இந்த எபிசோடோடது என்னன்னாக்கா கண்டிஷனிங் த ஸ்கேல்ப். கரெக்ட். ஏதாவது வேரியஸ் வேஸ் உங்களுக்கு வந்து ரீசன் என்ன, இந்த கண்டிஷன் போய் அது டேமேஜ் ஆகிறதுக்கு ரீசன் என்னவோ அந்த ரீசன்லேருந்து வெளியில கொண்டு வருது தான் இத்தனை ஒரு குறிப்புகளோட ரியல் பர்பஸ். இதை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்க்கும்போது என்னன்னாக்கா நீங்களே செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் என்னன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் கண்டிஷன் ஆன உடனே உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி ஃபாஸ்டா இருக்கும். சோ இப்போ இந்த டீ வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுல வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அது வந்து என்னன்னா டானின். சோ இட் கிவ்ஸ் ரியல் சாஃப்ட்னஸ் டு த ஸ்கேல்ப்.